The recent POSH Act investigation has cast a long shadow over the company's IT department. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ் கம்பெனி சமீப காலமாக பாலியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் இஷ்யூ போயிட்டுருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய ஊடகத்துலேயும் நியூஸ்லேயும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனம் டிசிஎஸ், அது எல்லாருக்கும் தெரியும். நிறுவனத்தின் நாசிக்லை என்ற கம்பெனியில் தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனமான டிசிஎஸ்ஸில் சுமார் 5,80,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி இதில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய இருக்காங்க. எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, பாலியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் புகார் கொடுத்தது முதல்ல யாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் புகார் கடந்த பிப்ரவரி மாதம் நாசிக் கிளையில் பிபிஓ பிரிவில் பணிபுரிந்த ஒரு பெண் ஊழியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடன் பணிபுரியும் நபர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் மத மாற்றத்திற்கு வற்புறுத்தியதாகவும் புகார் அளித்துள்ளார். அசைவ உணவுகளை சாப்பிடவும் அழுத்தம் கொடுத்ததாகவும் இதில் குறிப்பிடப்படுது. அது என்ன சொல்றாங்கன்னா, கூட பிபிஓவில் வேலை செய்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தியதாகவும் அப்புறம் மதம் மாறினாதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தியதாகவும் அப்புறம் அசைவ உணவு சாப்பிட சொல்லி அழுத்தம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இது முதல் புகார். இவங்க கொடுத்த புகாருக்கு அப்புறம் நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாருக்கு அப்புறம் இந்த விவகாரம் வெளியே வந்தவுடன் மேலும் 8 பெண் ஊழியர்கள் அதே போன்ற புகார்களை தெரிவித்துள்ளனர். பணியிடத்தில் பாலியல் தொல்லை மற்றும் மதமாற்றம், வற்புறுத்தல் இது போன்ற அவலங்கள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நிறுவனத்தின் மீதான அதிருப்தி. இந்த விவகாரங்கள் குறித்து ஏற்கனவே நிறுவனத்தின் HR பிரிவின் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். ஸோ காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, FIR மற்றும் SIT தற்போது மொத்தம் 9 புகார்களின் அடிப்படையில், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணும் அதுக்கப்புறம் ஒரு 8 பெண்களும் புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டல் 9 ஆச்சுலையா. அந்த 9 புகார்களின் அடிப்படையில் FIR பதிவு செய்யப்பட்டு SITன்ற ஒரு குழுமம், அதாவது ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்திட்டு வராங்க. கைது நடவடிக்கை. இந்த வழக்கில் ஆசிப் அன்சாரி, சபிஷேக் உள்ளிட்ட 6 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் என 8 பேர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் HR மேலாளர் நிதா கான் தற்போது தலைமறைவாக உள்ளார். HR தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்றாங்க. டிசிஎஸ் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, நிறுவனம் இது குறித்து தெரிவிக்கையில் இது போன்ற விவகாரங்களில் தங்களுக்கு 0 டாலரன்ஸ் கொள்கை இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் டிசிஎஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு டிசிஎஸ் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வர்றது கிடையாது. ஸோ இது போன்ற நடவடிக்கைக்கு நாங்கள் போலீஸ்க்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். புகார், அதாவது யார் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்கெல்லாம் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. இது பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை தடுக்க 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போக்சோ, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சட்டம் குறித்து ஆடியோவில்
சட்டம் கொண்டுவிடப்பட்டுள்ளது. இதில் ஐசிசி ஒவ்வொரு நிறுவனத்திலும் உள்ள புகார் குழு, அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்க வேண்டும். ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஐசிசின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. புகார் காலம், சம்பவம் நடந்து 3 மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும். அதாவது இந்த மாதிரியான இஷ்யூ நடந்துச்சுன்னா 3 மாசத்துக்குள்ள புகார் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. விசாரணை, புகார் அளித்த 7 நாட்களுக்குள் விசாரணை தொடங்கப்பட வேண்டும் மற்றும் 90 நாட்களுக்குள் இந்த விசாரணை முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, புகார் அளித்த பெண்ணிற்கு தற்காலிக இடமாற்றம் அல்லது விடுப்பு போன்ற உதவிகளை நிர்வாகம் செய்ய வேண்டும். அதாவது புகார் அளிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 9 பெண்கள், இவங்களுக்கு தற்காலிக இடமாற்றம் அல்லது விடுப்பு, அதாவது லீவ், அது போன்ற உதவிகளை நிர்வாகம் செய்ய வேண்டும் சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க. கார்ப்பரேட் துறையில் இது போன்ற மத ரீதியாக அல்லது பாலியல் ரீதியாக அழுத்தங்கள் ஏற்படுவது ஆபத்தானது. ஐடி ஊழியர்கள் சங்கங்கள் இது குறித்து மத்திய தொழிலாளர் அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியுள்ளன. டிசிஎஸ் போன்ற ஒரு பாரம்பரிய நிறுவனம் தனது உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. பாய்.